எப்போ நம்மளுக்கு கர்மவினை தீரணும்னு இருக்கோ, நல்லா கவனிக்கணும், எப்போ நம்ம கர்மவினை தீரணும்னு ஒரு நாள் வந்திருக்கும். அந்த நாளில் முருகனுக்கு இந்த திருப்புகள்லாம் பாடி பூஜையை பண்ணிடுவோம். மனசு ஏங்குது பூஜையை பண்ணிடுவோம் அப்படின்னு. இந்த கர்மவினையை பார்க்கும், இவனை இப்படியே திடீர்னு இப்படி இவ்வளோ நல்லவனாகி இந்த பிறவிலே முடிச்சிடுவான் போலன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்தை உருவாக்கும். இத்தனை நாள் பூஜை பண்ணிட்டோம், எனத்தையும் கண்டு வரல, இன்னைக்கு மட்டும் பண்ணணுமா, சரி நாளைக்கு பண்ணிக்குவோம், நாளைக்கு கோயிலுக்கு போயிருக்குவோம். தள்ளி போடுறோம் பாருங்க. இந்த தள்ளி போடுவதே மிகப்பெரிய கர்மவினையை உருவாக்கி நம்ம திருப்பி அந்த பூஜையே பண்ண முடியாது. அதனால் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் எந்த நேரம்னாலும் காலை மாலை 2 நேரமும் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய 2 பொருள், ஒன்று அந்த திருவிளக்கு, இன்னொன்று அந்த மனசார ஏற்றின திருவிளக்கு, மனசார பாடுற திருப்புகழ். இந்த 2 இருந்தால் போதும், உங்கள் வீட்டுக்குள்ளே திருவருள் நிச்சயமாக நிற்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை.